பெற்றுள்ளேன். விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் டிஐஜிகள் கூட மற்றும் அதிகாரிகள் கூட விசாரணை பண்ணி அந்த மாவட்டங்கள் இருக்க வேறு விஷயங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என் பொறுத்தவரைக்கும் முக்கியமான ப்ரையாரிட்டிஸ் என்ன, சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக பராமரிக்கிறது, குற்றங்களில் தடைப்படுறது, குற்ற விசாரணைகளில் தீவிரமாக விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமாக சீக்கிர தண்டனை வாங்கிறது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமாக குற்றங்கள் தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது, மற்றும் விபத்துகள், சாலை விபத்துகள், வாகன விபத்துகள் தடைப்படுறதுக்காக தேவையான நடவடிக்கைகள். அதே மாதிரி கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் மேலே கவனம் கொடுத்து கந்து வட்டி சம்பந்தமாக பிரச்சனைகளில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம். அது சம்பந்தமாக தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம். போதைப் பொருள்கள் விற்பனை இருக்கட்டும், போதைப் பொருள்கள் வாங்கிறது இருக்கட்டும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களில் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவோம். ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் எல்லாம் இருக்கு. இப்போது இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 112 கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இந்த வசதிகள் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். மணல் திருடல் இருக்கட்டும், சைபர் குற்றங்கள் இருக்கட்டும், பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றங்களில் கவனம் கொடுத்து சீக்கிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தேவையான ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எந்த காவல் நிலையத்தில் ஜாஸ்தி குற்றங்கள் இருக்குது, இந்த காவல் நிலையங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி தீவிரமான அங்கே நடவடிக்கைகள் எடுத்து அந்த காவல் நிலைய குற்றங்கள் ரொம்ப குறைவாக பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அந்த காவல் நிலையங்கள் மாதிரி காவல் நிலையம் ஆயிட்டு மாற்றுறதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அதே மாதிரி அனைத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பி இருக்கட்டும், எஸ்பி இருக்கட்டும், நாங்கள் கூட மாவட்டங்கள் விசிட் பண்ணும்போது காவல் நிலையத்துக்கு விசிட் பண்ணி காவல் நிலையத்தில் மக்கள் பிரச்சனைகள், மக்கள் புகார்கள் மேலே உடனே சட்டப்படியாக நியாயமான மற்றும் முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் தேவை இருக்குது அது நம்ம முயற்சி எடுப்போம். அனைத்து சீனியர் அதிகாரிகள் பொதுமக்கள் புகார்கள் உடனே வாங்கிறதுக்காக, புகார்கள் மேலே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணணும். கடைசியாக சொல்லணுன்னா, அனைத்து காவலர்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக கட்டுப்பாடாக இருக்கணும். என்ன இருந்தாலும் சட்டப்படி நியாயமான கரெக்டான ஒரு வேலைகள் செய்யணும். ஏதாவது செயல்பாடுகள் தவறாக இருந்தால், ஏதாவது காவலர்கள் தவறான நடவடிக்கைகள் பண்ணால் தீவிரமான ஒரு மேலே கடும் நடவடிக்கையை எடுப்போம். ஒன்றும் அதில் மன்னிப்பெல்லாம் இருக்காது, தீவிரமான நடவடிக்கை இருக்கும். நன்றி. இப்போ கஞ்சா விற்கிறவங்களுடைய சொத்துக்கள் நிறைய வாங்கி போடுறாங்க, அதை முடக்கிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை, இதுக்கு முன்னாடி முடக்கிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த லா வில் பி brought to bear. போதைப் பொருள்கள் சம்பந்தமாக நம்ம ரொம்ப தீவிரமான ஆக்ஷன் வி வில் டேக். சட்டத்தில் என்னென்ன இது இருக்குது, ப்ராப்பராக ஆக்ஷன் வி வில் டேக். ஓகே. அப்புறம் பொதுமக்களுக்கு காவல்துறை இடையில பல்வேறு சம்பவங்கள் தள்ளுமுள்ளு இந்த மாதிரி நடக்குது சார். அது இப்போ இந்திய காவல் நிலையங்கள் பார்த்தா கன்மன் முன்னாடி நிற்பார், பாரபட்சம் இப்போ அந்த மாதிரிலாம் காவல் நிலையம் அந்த மாதிரி அதெல்லாம் மக்கள் காவலில் ஒரு பயம் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. அதை பற்றி மாற்றி எப்படி நடவடிக்கை போகிறீங்க? ஆமாம், நல்லவர் கூட காவலர் நல்லவர் தான் இருக்கணும். யார் தவறு பண்ணுறாங்க அவர் மேலே சட்டத்தை ஃபுல் ஃபோர்ஸ் ஷுட் பி brought to bear on such people.
சட்டப்படி குற்றங்கள் வந்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமாக சீக்கிரமாக அவர் மேலே முறையான ப்ராப்பரான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் விசாரணை பண்ணி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், வி வில் டேக் ஆக்ஷன். சார், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக சாதி ரீதியாகவும் அது மாதிரி இந்த கஞ்சா விற்பனை போன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதை வாட்ச் பண்ணுறதுக்கு எதுவும் டீம் ஆமாம், புது சட்டத்திலே நிறைய இந்த மாதிரி குற்றங்களுக்கு இதுவெல்லாம் குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக கூட ஒரு ஆய்வு பண்ணி என்ன சுச்சுவேஷன் இருக்குது அசஸ் பண்ணி வி வில் டேக் ரிக்வயர்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். இன்ஸ்டாவில் கூட அந்த ஆயுதங்களை காட்டி மிரட்டுறது அந்த மாதிரியும் தொடர்ந்து நிறைய நடக்குது. We will improve the monitoring and we will see what actions are being taken as of now. Improvements they were in the, we will take it up. Okay? Thank you very much.